தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குங்க, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலையா. சமைச்சு முடிச்சுட்டேன் நானு, விசில பிடிச்சி புசு புசுன்னு இழுத்துட்டே இருக்கீங்களா, சாப்பாடு ஒழுங்கா வருமா, குழஞ்சு போயிடும். பசிக்குது, 12 மணிக்கு செக் அவுட், மணி 11:10 ஆயிடுச்சு. நீ சமைக்கிற விஷயமே அவனுக்கு தெரியாது. இந்த மாதிரி த்ரில்லா இருந்தா தானே வாழ்க்கையில ஒரு த்ரில் இருக்கும். நீ போயிடுவேன், பொண்ணு விட்டுருவாங்க, நான் தான் அடி வாங்கணும். உனக்கு இல்லையா அறிவுன்னு சொல்லி என்ன அடிப்பாங்க. இல்ல அடி வாங்குற அளவுக்கு நான் விட மாட்டேங்க, சரிங்களா? ஆமா, எதோ இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், வேற யாரையும் உங்க மேல கை வைக்கவே விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு என்ன சமையல் அது சொல்லுங்க. நீதான் செஞ்ச என்ன தெரியல, பசிக்குது. இன்னைக்கு வந்துட்டு லேல வாங்கின தக்காளி இருந்ததுங்க, அந்த தக்காளி எல்லாம் போட்டு தக்காளி பிரியாணி மாதிரி ஒண்ணு பண்ணேன். சொல்லுங்க. பிரியாணி லேல வாங்கின தக்காளி பஞ்சாப்ல குக் ஆயிட்டு இருக்கு. இதான் எங்கேயோ ஒரு இடத்துல விளையுமா, அது எங்கேயோ ஒரு இடத்துல புசு மேல அடிச்சிரும். பார்த்து 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 சாப்பாடு வேற கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சுங்க. இந்த இதை நாங்கள் சிலிண்டர் காலி ஆகலன்னு சொன்னது, சிலிண்டர் காலி ஆகிட்டே இருக்கு. அதனால எனக்கே தெரியல காலியானது. ரொம்ப நேரமா என்னடா விசிலே வர மாட்டேங்குதுன்னு எடுத்து பார்த்தா முடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் அதை காசு மாட்டி திருப்பி விசில் வர வச்சுங்க. இப்போ என்ன நிலமையில சாப்பாடு வந்துருச்சுன்னு தெரியல. நாங்கள் வாங்கின அரிசி தண்ணியா இருக்கு, கொலன்னு வந்துருச்சுங்க. சரியா விசில் வராத காரணத்தினால் என்னோட பருப்பு அரிசி சாதம், பருப்பு சாப்பாடா, சரி தக்காளி சாதம் சமைச்சு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்க. என்ன எல்லா தக்காளியும் மேலே வந்திருக்கு, எல்லா தக்காளியும் மேலே வந்துருச்சு. குழன்னு ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. நல்லா அடி பிடிச்சிச்சு போ. ஐயோ, அடி பிடித்து விட்டது. கலவரத்துக்குலாம் நேரம் இல்லை, தூக்கி போட்டு வந்துடு குக்கரை. குக்கரோட விலை என்னன்னு தெரியுமா? ஆசையா. சரிம்மா போமா. ஓகே, லெட்ஸ் ஈட். எப்படி இருக்கோ சாப்பிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வேற என்ன பண்ணி, வேற வழி இல்லையே. சூடு 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 கொடுங்க. என்ன சொல்லுறீங்க இப்போ? சாப்பாடு நல்லா இல்லையா? மூஞ்சி குட்டி ஆயிடுச்சு. ரெடி பண்ணுறது குழஞ்சு போச்சு. சரி தெரியுமா, எல்லாம் குழச்சி அடிக்கும். நானா அம்மா நிறைய தண்ணி ஊற்றி வேகம் பண்ணிட்டாளா? இல்லை, அதுதான் சொன்னேன்ல, சிலிண்டர் வேற முடிச்சுட்டு இருந்தது, எரிஞ்சுதான் என்னன்னு தெரியாம இதாயிடுச்சு. சரி, நாங்கள் சாப்பிட்டுட்டு அமிர்தசரஸ் கோயில் கிளம்புறோம். அமிர்தசரஸ் கோயில் போனாலும் நல்ல சோறு கிடச்சிருக்க மாட்டேங்க. அந்த சப்பாத்தி சாப்பிடணுமேங்கிறதுக்காக இங்கே உட்காந்ததுக்கு சாப்பாடு செஞ்சுட்டோம். சரி பரவாயில்ல. பட் இங்கே வந்து தயிர் இல்லை, ஊறுகாய் வேற காலி ஆயிடுச்சுங்க. சரி, நாங்கள் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்புறோம். லேட் ஆகிட்டே இருக்குது, செக் அவுட் வேறு டைம் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஏங்க 12 o'clock செக் அவுட்டு. இந்த கிளம்பியாச்சு. ஸ்பெஷல் பப்பட் வாடியன். அவர் ஸ்பெஷாலிட்டி ஆம் பப்பட் ஸ்பெஷல் போல. அது அந்த மாம்பழத்தில் மாங்காயெல்லாம் பண்ணுவாங்களே, அதுதான் நினைக்கிறேன். பப்பாட்டு இல்லை, அது இது தட்டை மாதிரி இருக்குது. அட அப்பளம், பப்பட்னா அப்பளம். இந்த ரூட்டு தானா? டெம்பிள் அங்கே தான் இருக்கப்பா. கீழே இருந்து பார்த்தாலும் அங்கே தெரியுது ஒரு கோல்டன் டெம்பிள் தெரியுதா? ஆமாம், இந்த ரோடு காட்டுதா ப்ரோ? இந்த ரோடு தான் காமிக்குது. முன்னாடி ஒரு காரா நிற்கிறான். அங்கே தான் பார்க்கிங்க. டெம்பிள் பார்க்கிங் இங்கே இருக்கு ப்ரோ. இங்கே இருக்கா? ஆமாம். இங்கேருந்து எப்படி போகிறது? அது கீழே இறங்கி போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கீழே தான் அந்த சிட்டி. இப்போ நம்ம வந்து அமிர்தசரஸ் டெம்பிள் பார்க்கிங் வந்துட்டோம். டிக்கெட் கவுண்டர் என்ட்ரி. ஆமாம், रात को रुकना है वापसी है? सर इंग्लिश आपने स्टे करना है वापसी? नो आफ्टर सीइंग टेंपल वी आर गोइंग बैक. और इधर का कोई टेंपल मार्केट घूमने का? हिंदी नहीं मालूम. हिंदी और इंग्लिश किनू आंदी या? इंग्लिश कहते बोल तो
You stay here? No. After seeing temple, we are moving back Delhi. Okay. Then you auto. I have chuk chuk. You want to tuk-tuk, Golden Temple drop How much? 200. With shopping. Okay, I'll bring All first. shopping. I'll first stop. Yeah. ਜਾਣ ਦਾ ਸ਼ੋਪਿੰਗ ਜਿਹੜੀ ਨਾਲ हाँ. ਨਹੀਂ You buy anything? Okay. ਆਣਾ ਜਾਣਾ ਕਰ ਜਾ ਲੰਗਾ ਲਿਆਰੇ ਆਣਾ ਜਾਣਾ ਕਰ ਉਹ ਭੈਣ ਚੋ ਤੂੰ ਸਾਲਾ ਮੈਨੂੰ ਪੁੱਛ ਕੇ ਲਿਆ ਫੜਾ ਮਾਰ ਰੁਕ ये बात्रा. பார்த்து ਕੋਈ ਗੱਲ ਨਹੀਂ ਪਹਿਲਾਂ ਗੱਡੀ ਦਵਾ ਕੇ ਆ ਧਿਆਨ ਆਣਾ ਤੂੰ முன்னாடி கல் இருக்குப்பா. ஸோ நம்ம வந்து பார்க்கிங்கில் வண்டி விட்டுட்டு ஆட்டோ ஏறிட்டோங்க. ஆமாம். ஆட்டோக்கு வந்துட்டு உள்ள கேட்டாங்க. ஆட்டோக்கு வந்து ஒன் சைடு போயிட்டு வரோம், ஒன் சைடு போகிற மாதிரி தான் 200 வித் மார்க்கெட் ஷாப்பிங் எல்லாமே. ஓகே. அதுக்கப்புறம் வந்து போயிட்டு திரும்ப கொண்டு இதே இடத்துல விடணும் அப்படின்னா வந்து 500 நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ட்ராப் மட்டும் பண்ணுங்க நானே சுற்றி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 200 மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். திரும்ப வரும்போது 200 கொடுத்தா இங்கே வரணும். ஆமாம், வேறு ஆட்டோ பிடிக்கும். ஒரு ஆட்டோ புதுசாக வரணும், வேறு வழியில். கார் லாக் பண்ணனா? லாக் பண்ணிங்க. இங்கே வந்து சைடில் நிறைய கடைங்கள்லாம் இருக்குங்க. எல்லாமே ரேட்டு கம்மி. அப்படியா? எல்லா ட்ரெஸ்ஸுலேருந்து ஸ்லிப்பர்ஸ்லேருந்து எல்லாமே ரேட்டு கம்மி. ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோக்காரங்க ஒரு பார்க்கிங்கை பிடிச்சி ஆட்டோவை நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. கஸ்டமர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்க வண்டியை உள்ளே போடுறதுக்கு அவங்க ஆட்டோ இல்லை சைடில் காமிச்சேன். சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறது, ஸோ நமக்கு வந்து ஒரு ஆட்டோ வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஆட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 சார்ஜ் அப் அண்ட் டவுன், போயிட்டு திரும்ப நம்ம கரெக்டாக இறக்கி விட்ருவாங்க. காஸ்ட்லி தான், பட் இந்த வெயில நம்மளால் அலைய முடியாதுங்க. 41 டிகிரி செல்சியஸ் கோல்டன் டெம்பிள் அம்ரிஸ்டரில். ஆமாம், இந்த வெயில் நம்ம எங்கே நடந்து போகிறது, காசை கூட கொடுத்துடலாம், நடக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ எடுத்துட்டோம். எங்கே ஏற்றுனீங்களோ அங்கேயே இறக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஏறியாச்சு. ஏன்னா எலியில் வச்சுட்டுலாம் அந்த வெயில் நடக்க முடியாது, ஆல்ரெடி கருவா குஞ்சு மாதிரி ஆகிட்டான். பேக்கப்சர் இல்லாத வண்டியில் ஏறிட்டோம். தெரிஞ்ச வேலை தான் நிப்பாட்டு வாங்க. அவங்களுக்கு கமிஷன் அடிக்கணும். ये आपको पड़ेगा 1000 रुपये. 1000 रुपीस बस रेंज. This one फुलकारी मैम. सर हिंदी आता? हाँ, हिंदी नहीं. We are from South India, only English and Tamil. Which state? Tamil Nadu. Tamil Nadu. Yes. Tamil. Yes. ये भी बहुत म्यूजियम. Yeah, new CM. Vijay Talapati. Yes. ஏம் தளபதி தான். So do you have the same color? This one, the same color. This one 600. Show. Yeah, but in a cotton. 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 Price range high. Sure. ஷோ இதெல்லாம் வாங்க நல்லா தான் இருக்கும். கலர்ஸ் இங்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்காது. வந்து நாங்கள் ஒரு கடைக்கு போனோங்க. ஆனால் அங்கே இருக்க மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருந்தது. ஆட்டோக்காரங்க ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறோம் நாங்கள். பட் ஷாப்பிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச கடைக்காரங்க கிட்ட தான் கூப்பிடுவோம். ஆமாம், அவங்க கமிஷன். நம்மளும் எதுவும் வாங்க போகிறதில்ல, சும்மா அப்படியே போய் பார்த்துட்டு அவங்க மனசு கெட்டு போகக்கூடாது இல்லையா. அதனால் பார்த்துட்டு வருவோம். கோயில் கூட்டமாக இருக்கான், அதனால எங்களை இந்த மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு பே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க எங்களை ரவுண்ட் அடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. நாங்களும் அப்படியே ஜாலியாக ஊர் சுற்றி பார்த்துருக்கோம். ஆனால் சந்தை சந்தாக கூட்டிட்டு போகிறோம். எந்த இதுக்குள்ளே போய் எந்த சந்தைக்குள்ள வரோன்னே தெரியுமா? சந்தை சந்தை தான் கூட இருக்குது. ரெடிமேட் ஷாப்பா வெளியே
குட்டி வந்து ரெடிமேட் ஷாப்பா. ஸோ ரெடிமேட் சும்மா பாரு வாங்க. பா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதோ பட்டாணி நாங்கள் பட்டாணினா இப்போ பாய்ஸ் போல் இருக்கு. கிட்ஸா வாங்கிக்கலாம் ஃபோட்டோகிராஃபி நாட்டலோடா. ஆமாம் இங்கே எல்லாம் ஃபோட்டோகிராஃபி எங்கே போட்டிருக்கு? அங்கே போட்டிருக்கா ஃபோட்டோகிராஃபி நாட்டலோ வீடியோ எடுக்கலாம். ஸோ இங்கே ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுடு. இவர் தான் எங்களை கூட்டிகிட்டு வந்த ஆட்டோக்காரன்னா. நாங்கள் வந்துட்டு வேற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி போன கடையில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண இந்த ட்ரெஸ் எடுத்திருக்கோம். நான் உங்களுக்கு கோயம்புத்தூர் போய் காமிக்கிறேன். இப்போ வந்து கடைசியில் வந்து என்ன நூலில் என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் கடைசியில் ஃபுல்லாக காட்டுறோம். எஸ் இப்போ வந்து ஏதோ பட்டாணி நாங்கள் எழிலுக்கு தான் அந்த எழுதிக்கிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வால் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஆமாம் அது டம்மியா என்னன்னு தெரியல. Only toy gun is a very small bullet. எதுவுமே ஷார்ப் இல்லை பட் ஆனால் நம்ம Not sharp. காமிச்சு ஷார்ப் No. अरे नहीं अरे कितना कमा होली लगी है ஓ Only 6 people that carry the bed. Okay. Not other people that carry. I'm only for room. Okay. No, I'm asking that only Punjabis can hold this. Handmade. Oh, handmade. This is a camel bone. ஓ பார்த்துப்பா. ஹேண்ட்மேடுங்கிறதுனால ரேட் அதிகம். நல்லா இருக்கு. 1800. Any less? ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்கே தான் வாங்கினேன் 100 ரூபாய்க்கு. ஃபிக்ஸட் ப்ரைஸ் 100 ரூபாய். அப்படியா எழில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது அங்கே இருக்க ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம். நான் அப்போ கேட்டேன். எழில் கோ ஹேண்ட் வாஷ் இடம் அங்கே இருக்கு. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுனா பண்ணுறாங்க போகணும். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு बोलने में क्या नुकसान என்னப்பா கூட்டம்?
கோல்டன் டெம்பிள் பார்த்துட்டு உள்ளே போக முடியல. நாங்கள் வெளியவே இருந்து பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா உள்ளே போனோம்னா கிட்டத்தட்ட 4 to 5 மணி நேரம் ஆயிரும். க்யூ பெருசாக நின்றுட்டுருக்குங்க. அப்படியே கோயில் சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த குளத்தையெல்லாம் பார்த்துட்டு, குளத்துல ஃபிஷ் எல்லாம் இருந்ததுங்க. நான் வீடியோ எடுத்துருக்கேன், உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே சைடில் வந்தால் அவ்வளோ கடைங்க. எந்த கடைக்கு போகிறது, எந்த கடைக்கு விடுறதுனே தெரில. அந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் கடைகள்லாம் இருந்தது. போய் கொஞ்சமாக எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கினோம். நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டு காமிக்கிறேன் என்னென்ன திங்ஸ் எந்தெந்த ஊரில் வாங்கினேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நாங்கள் திருப்பியும் மேலே மீன்ஸ் பார்க்கிங் பண்ண இடத்துக்கு ஆட்டோலேயே போயிட்டு நாங்கள் கார் எடுத்துகிட்டு இதான் டெல்லி போயிட்டுருக்கோங்க. கோல்டன் டெம்பிள் உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்க கூடாது. ஆமாங்க, அவங்க வந்துட்டு பயங்கரமான ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு லைட்டாக இந்த ஷால் விலகுச்சுனா கூட அவங்க ஒருத்தவங்க வந்து இன்டிமேட் பண்ணுறாங்க, ஷாலை ஒழுங்காக கவர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு 4-5 பேர் அங்கே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க இல்லைங்களா. இந்த கோயில் இன்சார்ஜஸ் போல இருக்கு. இப்போ நம்ம டெல்லி போகிறதுக்கு 471 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 7 hours 12 minutes காமிக்குது. ஐயோ பயங்கர டிராஃபிக். அங்கே பாருங்க, பிரிட்ஜு மேலே வண்டிங்க அத்தனை நிற்கிதுங்க. பிரிட்ஜ் மேலே போகணுமா கீழே போகணுமா, இந்த மேப் என்ன சொல்லுதுன்னே ஒன்றும் புரியல. ஒரு லேனை மாறினா மறுபடியும் யூட்டன் அடிங்குது. கீழேயும் ஒரு சிலர் போகிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் லோக்கலி ஏரியாஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்புறம் அங்கே ஒரு பவுலில் இது நான் காமிக்காம விட்டுட்டேங்க. ஒரு பவுல் வச்சுருவாங்க தண்ணி. அப்புறம் வேணுங்கிறவங்களாம் தண்ணி குடிச்சிட்டு எம்டி பவுல் கீழே வச்சாங்கன்னா அதை வந்துட்டு நம்ம சாம்பல் எல்லாம் அந்த காலத்தில் போட்டு வாஷ் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி சாம்பல் போட்டு தேய்ச்சி அதுக்குன்னே ஒரு செட் ஆஃப் லேடிஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அதுக்குன்னு இல்லை, யார் வேணாலும் போகலாம், போயிட்டு அது அவங்க சேவம் செய்யலாம். அப்போ அதே மாதிரி தான் இந்த ஷூ கலெக்ட் பண்ணுற இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இங்கே இருக்க மக்களே இது ஒரு இது மாதிரி சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் பண்ணும் அவங்க தான் பண்ணுங்கிறது கிடையாது, யார் வேணாலும் அவங்களாம் ஒரு கேங்காக இருக்காங்க. பாருங்கப்பா, இந்த லேன் போனோம்னா இதில் கூட எல்லாம் ஒரே லைனில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தான் அடி தூளாக இருக்கும். என்னாச்சுன்னு சொல்லி இவ்வளோ டிராஃபிக் வேறு தான் ரோடு ஏறுதா மேலே. அங்கேயும் சைடில் ஒரு ரோடு மாறுது, அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு மாதிரி போகுது. கால் வலி விசில் எடுக்குது. இன்னும் டிராஃபிக்கில் வேறு போட்டு டென்ஷன் பண்ணாங்க. இப்போ எழில் என்ன வாங்கணும்னு சொல்லுறேன். எழில் என்ன வாங்கினீங்க? பார்த்தீங்களா, எலி பஞ்சாபி பாய் மாதிரி ஐட்டம் பார்த்தீங்களா, தலையில் தோபா. அதான் அந்த கோவிலுக்குள்ளே போனோம்னா பாய்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்கார்ஃப் மாதிரி ஒன்று கட்டிக்கணும். எழிலுக்கு வந்து இது ரெடிமேடாக ஸ்கார்ஃப் இல்லை, கர்ச்சீஃப் இருந்தால் கட்டிக்கலாம். தலைக்கு மேலே ஒன்று கட்டிட்டு போகணும், அவ்வளோதான். பெருந்தலையோடு உள்ளே போகக்கூடாது. முடிய காமிக்கக்கூடாது. தெரில, அது என்னன்னு தெரில. இங்கே எல்லாம் பஞ்சாபி பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க. ஆமாம், இங்கிலீஷ் யாருமே பேசுகிறாங்க. நாங்கள் ஒரு கடையில் ஒரு என்னமோ ஒன்று குடிச்சோமே, தேவையில்லாம ஒரு ஜூஸை ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி லைம் சோடான்னு நல்லா இருந்த இந்த ட்ரிப்ல 20 நாளா குடிச்சே ஆகணும்னு குடிக்க வச்சு இருமலா வருது. ஒரு மாதிரி ரொம்ப எனக்கே த்ரோட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. சூடா டீ குடிச்சிருக்கணும். டீயை காணுமே, பார்த்துருந்தேன், குடிச்சுட்டேன். லஸ்ஸி சூப்பரா இருந்துச்சுங்க. அப்படியா? உனக்கு நல்லா தாண்டா இருக்கும். ஹாஸ்பிட்டல் செலவு நான் தானே பார்க்கணும். வாங்கி தரலன்னா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறாங்க, கையை பிடிச்சி நடந்து வரணும், கையை விட்டுட்டு போகிறான். என்ன பண்ணுறதுனால சின்ன வயசில் போய் சொன்னால் கேட்டுப்பேன். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு வாங்கி தர அப்படி மூஞ்சி தூக்கி ஒரு குரங்கு மாதிரி வச்சுக்கிறான். டாய்ஸ் வாங்கி தரலன்னா அதுக்கு தூக்கி இவங்க என்ன தெரியுங்களா கேட்குறேன். அம்மாவுக்கு மட்டும் என்ன வேணாலும் வாங்கிக்க சொல்லுவேன், எனக்கு மட்டும் எதுவும் வாங்கி சொல்ல மாட்டேன்னு அது வேற மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான். இன்னைக்கு சிரிக்கிறாங்க. ஐயோ, அதுக்கு சொல்லலை, அதுக்கு சிரிக்கலாம். அவன் சொன்ன இதை டோன் வச்சு சிரிச்சேன். இந்த பக்கம் போனால் நியூ அம்ரிஸ்டர், நியூ டெல்லி, நியூ அம்ரிஸ்டர். ஓகேங்க, நம்ம டெல்லியை நோக்கி போவோம். டெல்லிக்கு இன்னும் வந்து 468 கிலோமீட்டர் 6 hours 59 minutes கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ண போகிறோம். ஏன்னா வண்டியில் டேங்க் ஃபுல் நேற்று நைட்டு தான் பண்ணினேன். 30 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. லிட்டருக்கு 12 ஓட்டல் 40க்கு 400 280 450 ஓடும். போயிட்டே பேசுவோமா? எஸ், ஏதாச்சும் வந்து வித்தியாசமாக ஏதாவது வந்துச்சா பாரு. 2 hours 9 minutes லோவரா நம்ம போகிற ரூட் 2 hours 9 minutes லோன்னு காட்டுது. தெரியுதா? 2 hours 9 minutes லோன்னு காட்டுது. ஏன் அதுதான் ப்ளூ லைனும் காட்டுது. ப்ளூ லைனை நோக்கி போவோம். ஸோ லஞ்ச் சாப்பிட்லான்னு இங்கே ஒரு தாபாவில் வந்து ஸ்டாப் பண்ணுங்க.
கடையே காலியாக இருக்குது. புது கடையா? புது கடை. அடேங்கப்பா. ரைஸ் இல்லை, சப்பாத்தி மட்டும் தான் இருக்குது. என்னென்ன சொன்னீங்க? என்ன சொல்ல உட்காரு. எதுவுமே சொல்லையா இன்னும்? எழுந்து உட்காருவா. ஃபஸ்ட்டு வந்து குக்கும்பரு, பெரிய வெங்காயம், தக்காளி, லெமனு, மேலே வந்து சாட் மசாலா, உப்பெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு வர்ற வரைக்கும் இது சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுட்டு வந்துருச்சுங்க. நம்ம வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம், பட்டர் ரொட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்னது, தால் தடுக்கவா? இல்லை, மக்கானி, தால் மக்கானி, பாசி பயிரெலாம் போட்டு. எஸ், அந்த இது தட்டைப்பயிறுன்னு நினைக்கிறேன். தட்டைப்பயிறு கேட்ட கிட்னி பீன்ஸ்பா, ராஜ்மா ரைஸ் கொஞ்ச நேரத்தில் வரும்னு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம சாப்பிடுவோம். செஞ்சுட்டு இருக்காங்க. மசாலா டீ இல்லையாப்பா? குக்கும்பர் என்னென்ன மசாலான்னு கேட்டீங்க? யா சரி, தேங்க்யூ. ஹாய் ஹாய். சைடில் வந்துட்டு காரு, பஸ்ஸு, அதுக்கப்புறம் காரு, லாரி மட்டும்தான் போகணும். காருக்கு வந்து 120 கிலோமீட்டர்ஸு, ஓகே. லாரிக்கு வந்து 80 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த ரோட்டில் போய்க்கலாம்னு சொல்லி காட்டுவாங்க. லாரி வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பஞ்சாப்லேருந்து டெல்லி போயிட்டுருக்கோம். ஸோ எப்படி யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குதோ அதே மாதிரி இங்கே வந்து பஞ்சாப் அம்ரிஸ்டர் ஹைவே வந்து போட்டிருக்காங்க. பிட்வீன் ஹரியானா அண்ட் பஞ்சாப் பார்டர் மாறி வரும். அப்படி ஒரு ஹைவே போட்டிருக்காங்க டு டெல்லி. டெல்லியிலேருந்து நம்ம இந்த பக்கம் வரதுக்கு, பஞ்சாப்குள்ளே ஹரியானா வரதுக்கு ஒரு பைபாஸ் போட்டிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுங்களா. இது வந்து 2 வீலரு, ஆட்டோ, ஆட்டோ, அப்புறம் ஜேசிபி இதெல்லாம் அலோடு கிடையாது. ஒன்லி பெரிய வெஹிக்கிள், ஹெவி வெஹிக்கிள்ஸ், காரு, அதுக்கப்புறம் லாரி மாதிரியான வண்டிக்கு இதுக்குள்ளே அலோடு. இன்னும் இதுக்கு வந்து டோல் வந்து இன்னும் கலெக்ட் பண்ணலை. நான் நைட் ஆனதுனால அதை நான் எடுக்கலை. ஸோ டோல் இன்னும் வந்து போடல. யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே மாதிரி இது ஒரு ப்ரைவேட் டோலாக தான் இருக்கும். நம்மளோட ஆனுவல் பாஸில் அதில் ஒர்க் ஆகாது. பட் நம்ம 120 கிலோமீட்டர் ஸ்பீட் நம்ம இதில் ஓட்டிக்கலாம் காரில். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 50 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். மினிமம் 25 மினிட்ஸ் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நைட்டு இது ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, பட் ரொம்ப தூரம் போயிட்டே இருந்துச்சு. சைடில் ஒரு போர்டு போட்டுருந்தாங்க. என்னடா ஒரு 2 வீலர் எதையுமே காணுமே, நம்மளும் தனியாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கேன். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது இங்கே வந்துட்டு கார் 120 கிலோமீட்டர்ஸில் போய்க்கலாம், லாரி வந்து 80 கிலோமீட்டர்ஸில் போய்க்கலாம். வேறு எந்த வண்டி உள்ள அலோடே கிடையாது. யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல கூட நமக்கு இந்த 2 வீலர் இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. பட் இதில் அது கூட இதில் அலோடு கிடையாது. ரோடு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. புதுசாக போட்டிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் வந்துட்டு நடைமுறை, ஐ மீன் இந்த டோல் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுற அளவுக்கு இன்னும் வரல. ஏன்னா நான் என்ன டோல் கட்டல இந்த ரோடுக்கு. மேபி எண்ணில் ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல, என்னன்னு தெரியல. பட் இது டோல் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆளே இல்லை, தெரியுதா? ஆமாம், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கயிறு வச்சுருக்காங்க. டோல் இன்னும் ஓப்பனே பண்ணலை. எக்ஸ்ட்ரா வைட் வெஹிக்கிள் லேன் 6, பஸ் அண்ட் ட்ரக்கு அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் இதோட இது டோல் வந்து இன்னும் அமலுக்கு வரல. பட் 50 கிலோமீட்டர்ஸ் 22 மினிட்ஸ் நான் வந்து கிராஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் எனக்கு 11:18 வந்து நான் வந்து டெல்லி போவேன்னு சொல்லி மேப் காட்டுச்சு. பட் இப்போ 10:49 தான் நான் டெல்லி போயிடுவேன்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஸோ நியர்பை 20-25 மினிட்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து லெஸ்ஸாக காமிச்சிருக்குது. ஸோ மேப்பில் நம்ம மறுபடியும் போயிட்டு பழைய பைபாஸ் லைன் நம்ம எடுக்கணும். பஞ்சாப் போலீஸு பிடிச்சானுங்கன்னா அது மறுபடியும் இதுக்கு தான் கட்டணும் ஃபைனு. எப்பா இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்கப்பா, நாலுலேருந்து கூட ஃபைன் வாங்குங்க. ஏன் நாலுலேருந்து இருந்தது நீங்கள்? இல்லை இன்னைக்கு இப்போ அப்படியே டெய்லி சொல்லிப்பேன்ல, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்கப்பா அப்படின்னு. காசு இல்லை, ட்ரிப்பு முடிஞ்சு போச்சு. நம்ம டெல்லி போயிட்டு 2 நாள் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிறது தான். போய் சேரும். ஆமாம், இந்த பக்கம் போகலாமா? க்ரீன் தான் போட்டிருக்கான். ஓகே, டோல் பிளாசா காஜி பிக்சர். அப்புறம் க்ரீன் ஆனுவல் பாஸ் ஒர்க் ஆகுது. எவ்வளோ டோல் கிராஸ் பண்ணேன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் எந்த ஒரே ஒரு யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல பே பண்ணேன். அதுக்கப்புறம் வேற எந்த டோல்லையும் பே பண்ண
வேறு எங்கேயுமே நம்ம பே பண்ணக்கூடிய நிலமை வரல. ஸோ எல்லாருமே ஒயிட் லைட் போட்டதுக்கு வந்து திட்டிகிட்டே இருந்தீங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இது நார்மல் டல் லைட்டு தான், யாருமே வண்டி கிராஸில் இல்லை. நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பியோர் ஒயிட் ஹெட்லைட் கிடையாதுங்க. இங்கே பாருங்கள். ஸோ நார்மல் ஒயிட் லைட்டு, சாரி இது வந்து டல் லைட்டு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் லைட் தான் போட்டிருக்கேன். ஸோ இது பிரைட் லைட்டு, இதுவும் வார்ம் ஒயிட் லைட்டு தான். இப்போ இந்த புது வண்டியில் வருது தெரியுங்களா ஒரு ஒயிட்டு, அந்த ஒயிட்டு கூட நான் போடல. இது வந்து வார்ம் ஒயிட் லைட்டு. ஆப்போசிட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு பெருசாக கண்ணெல்லாம் கூசாது இருக்கும். பட் அந்த அளவுக்கு இந்த புது வண்டி பாருங்க, ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது பார்த்தீங்களா ஒயிட் லைட்டு, அந்த பக்கம் அதுதான் பியோர் ஒயிட் லைட்டு. நான் போட்டிருக்கிறது எல்லோ கலந்த ஒயிட் லைட்டு. அதுவே நான் வந்து இது எல்லா ஊர்லேயும் போட்டுக்கல. இது வரைக்கும் எனக்கு எங்கெங்கேயோ ஃபைன் போட்டாங்க. ஸ்டின்ட்டு போட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் பிளேட் ஒழுங்காக இல்லை, சீட் பெல்ட் போடல, பையனை முன்னாடி உட்கார வச்சுருந்தேன்னு ஃபைன் போட்டாங்க. பட் எங்கேயுமே வந்துட்டு இதுக்கு ஃபைன் போடல. நான் லைட்டு போட்டிருக்கேன்லாம் ஃபைன் போடவே இல்லை. பட் இது வந்து அப்ரூவ்டு லைட்டு தான். ஏன்னா எல்லோ லைட் இதுக்கப்புறம் நம்மளோட ரோட்ஸுக்கெல்லாம் ஒத்து வருமானது நமக்கு தெரியல. இங்கே வருங்க, ஒயிட் லைட் போட்டால் மட்டும்தான் பிரைட்டாக கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நல்லா கிளியராக தெரியுது. இது மாதிரி நான் போட்டிருந்த எல்லோ லைட்லாம் வந்துட்டு எனக்கே ரோடு தெரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ மற்ற வண்டியெல்லாம் ரொம்ப பவராக இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு, புது வண்டிஸ் எல்லாமே. அப்போ நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி பழைய வண்டியில் கொஞ்சம் மாற்றணும் இல்லையா? ஸோ அதனால தான் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ எல்லோரும் கமெண்ட்ஸில் சொன்னீங்க, நீங்கள் ஒயிட் லைட் போட்டிங்க ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கும், ஆக்சிடென்ட் ஆகிடும். அப்படிலாம் எதுவுமே ஆகாதுங்க. அந்த ஒயிட் லைட் எப்பவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பவுமே இந்த டல் லைட்டில் தான் நான் போட்டு ஓட்டிகிட்டு போவேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு லைட்டு தெரியுதுங்களா, கீழே வந்து ஃபாக் லேம்ப் ஆனில் இருக்கும், அது ஒரு வெளிச்சம் எனக்கு தரும். அதுக்கப்புறம் நார்மல் லோ லைட் தான் யூஸ் பண்ணுறேன், லோ பீம் லைட் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவே எனக்கு கிளியராக தெரியறதுனால நான் வந்து இந்த பிரைட் லைட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இது போட்டு காட்டினேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வண்டியோட லைட்டு. நான் இதுக்கு மேலே ஒயிட் லைட்டில் நான் போடுறது கிடையாது. வார்ம் ஒயிட் லைட் பிரைட்னஸ் நான் போடுறது கிடையாது. ஸோ ஓகே, இந்த பக்கம் எப்படி யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கும். ஸோ இப்போ டெல்லி டு பஞ்சாப் நான் வரும்போது பஞ்சாப் ரூட்டில் வரல, ஏன்னா மணாலி ரூட் எடுத்து நான் அப்படி மேலே ஏறிட்டோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் டெம்பிள் போயிட்டு நம்ம டெல்லி போகிற வரல பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹைவே இருக்குது. ஸோ 50 to 60 கிலோமீட்டர்ஸ் நான் கரெக்டாக ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ நோ மோர் பை வெஹிக்கிள்ஸ், அதுமாதிரி டூ வீலரோ டிராக்டரோ ஜேசிபியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இந்த ரோட்டில் வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் போட்டாங்க அப்படின்னா நம்மளும் சரசரசன்னு போய்க்கலாம். ஒரு 300-400 சார்ஜ் பண்ணாங்கன்னா அழகு போல் கொடுத்துட்டு வண்டிக்கும் எந்த பிரச்சனையும். ரோடு அவ்வளோ பளபளன்னு இருக்குது. வண்டிக்கு எந்த ஒரு இடத்துல ஒரு குண்டுங்குழி இல்லை, சூப்பராக இருந்துச்சு. நைட் டிரைவிங் செம்ம பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நைட்டே அப்படின்னா பகலில் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிரைவிங்க்கு வந்து நமக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், அதுக்கு தான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ மேக்ஸிமம் நம்மளோட பிளாகிங் முடிஞ்சுது. ஸோ நம்ம ஒரு 40 days கிட்ட பிளான் பண்ணோம். நியர்பை 35 to 40 days நம்ம பிளான் பண்ணோம். பட் ஆனால் வந்து சில காரணங்களால் நம்ம அந்த டேஸை கன்டினியூ பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு ஒன்று காசு கம்மியாயிடுச்சு, அன்எக்ஸ்பெக்டட் செலவு எக்கச்சக்கமாக. நம்ம பிளான் பண்ணி வந்த ஒரு பட்ஜெட்டு, ஆனால் இது போயிட்டுருக்க பட்ஜெட் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. ரெண்டாவது ஹை பாசஸில் வந்து கிட்ஸுக்கு வந்து என்னோடய பையனுக்கு வந்து ஒத்துக்கலை. ஸோ மேற்கொண்டு உனக்கு கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்துட்டு பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். வரும் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பையன் நல்லா பெருசானதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வெக்கேஷன் லீவில் மறுபடியும் அந்த இடத்துல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அந்த ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர், ஸோ இது எல்லாமே நம்ம சுற்றி பார்த்துட்டு ஒரு போட்ட மாதிரி இப்போ தலைநகரத்தில் இருக்க எல்லா பார்டருமே சுற்றிட்டு வந்துட்டோம். எந்தெந்த ரோடு போச்சோ தலைநகர் எல்லா ரோடும் சுற்றி நம்ம கீழே வந்துட்டுருக்கோம். காவாசி இந்தியாவை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 12 to 13 ஸ்டேட்ஸ் நம்ம வந்துட்டு கவர் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹிந்தி தான் நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் அது எப்படி ஸ்கூல்ஸில் ஒரு பையனுக்கு ஹோட்டல் நம்ம சாப்பிட்டோம் இல்லையா, அந்த பையன் ஒரு படிச்சுட்டு இருந்தான். அந்த பையனை நம்ம கேட்டோம், இந்த மாதிரி வந்துட்டு என்னப்பா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, படிக்கிற பையன் அட்லீஸ்ட் கொஞ்சம் மாதிரி இங்கிலீஷ் பேசுவான் இல்லையா. ஸோ அதனால் ஏன்னா அவங்க எல்லாருமே ஹிந்தி, அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அண்ணன், தம்பி எல்லாருமே ஒன்றா புதுசாக ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஆரம்பித்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் பேசுகிற பாஷை புரியலை. நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம், அவங்களுக்கு அது புரியல. ஹிந்தி நம்ம வந்து ஃபோட்டோ காமிக்கிறோம், இன்ஜினினா ஃபோட்டோ காமிச்சு காட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு வேணும், இதாக வேணும் அப்படின்னு சொல்லி ராஜ்மா ரைஸ் தான் வேணும் நம்ம சொல்லி புரிய வச்சு அது வாங்க ரொம்ப கஷ்டம். நாங்கள் ஒரு படிக்கிற பையன் வரதான் அவன்கிட்ட கேட்டோம், என்னப்பா படிச்சுன்னா 11th படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா.
சரி 11th படிக்கிறானே ஏன் இவன் இங்கிலீஷ் பேச மாட்டான், இல்லை படிக்கிற பசங்க கண்டிப்பாக வரல. ஏன்னா அவங்க தாத்தா அவங்க அப்பா பார்க்கும்போது அவரை தெரியுது, ஓகே இவன் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் படித்த பையனாக இருக்கிறான் போல். ஏன்னா அவங்க தாத்தா அவங்களும் ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க, எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியாது, நாங்கள் பஞ்சாபி பேசுவோம், அதுக்கப்புறம் ஹிந்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரைட், ஓகே. அந்த பையன்கிட்ட கேட்டால் இல்லை எனக்கு இங்கிலீஷ் வந்து தோடா தான் தெரியும். நான் தோடா கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ரொம்ப நாங்கள் என்ன இங்கிலீஷில் பேசுவோம் மண்டே ஆட்டான், ஆனால் என்ன பேசுகிறோன்னு புரியல. அப்புறம் தான் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிந்தி, 2வது பஞ்சாபி, இங்கிலீஷ் அவ்வளோக்கா பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லையாம்மா. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் பஞ்சாபி மட்டும்தான் வந்துட்டு இவங்க நம்ம எப்படி இங்கிலீஷ் தமிழ் படிக்கிறோமோ அது மாதிரி இவங்க வந்துட்டு பஞ்சாபி, அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஹிந்தி தான் படிக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் சுத்தம் 11th படிக்கிற பையனுக்கு நார்மலாக நம்ம பேசுகிற இங்கிலீஷ், நாங்களும் பெருசாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நார்மலாக நமக்கு இந்த டீ தூள் என்ன பிராண்ட் டீ தூள் யூஸ் பண்ணால் டீ வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன டீ தூள்ரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறோம், அதுவும் உனக்கு புரியல. நார்மலாக நம்ம பேசுகிற இங்கிலீஷுமே அவனால் வந்து புரிஞ்சிக்க முடியாமல் தான் இருந்துச்சு. கோல்டு வாட்டர்னா அவங்க பாஷையில் தண்டா பானியா கரம் பானியா அப்படி தான் சொல்கிறாங்க. கோல்டு வாட்டர்னு சொன்னால் கூட அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்களா இல்லை இந்த பாஷை பேசக்கூடாதுன்னு இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. நிறைய இடத்துல பார்த்தவங்க, இவங்க மட்டும் இல்லை, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நமக்கு ஃபைன் பண்ணவங்களும் சரிங்க, ராஜஸ்தான் போலீஸு, அதுக்கப்புறம் டெல்லி போலீஸு, அதுக்கப்புறம் இங்கே அதுக்கு முன்னாடி இங்கே பிடிச்சாங்களே பஞ்சாப்பு, அப்புறம் அதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, இவங்க யாருமே இங்கிலீஷ் பேசலைங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி 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 மட்டும்தான் பேசுகிறாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் பேச மாட்றாங்க. அவங்க ஹிந்தியில் மட்டும்தான் பேசுகிறாங்க. மேபி அது இவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்களா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸில் ஆனாலும் இங்கிலீஷ் கண்டிப்பாக பேசுவாங்க, பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இங்கே பேச மாட்றாங்க, கட்டாயமாக பேசவே மாட்றாங்க, தெரிஞ்சாலும் பேச மாட்றாங்க. ஹிந்தியில் தான் நம்மகிட்ட பேசுகிறாங்க. ஸோ ரூடாலாம் யாரும் நம்மகிட்ட நடந்துக்கல. பட் ஆனால் நமக்கு புரியல. நாங்கள் சொல்கிற சவுத் இந்தியாவிலேருந்து வரேன், ஹிந்தியெல்லாம் தெரியாது, நீ இங்கிலீஷில் பேசுங்க. ஏன்னா அவங்க சொல்கிற நம்பர்ஸ் புரிய மாட்டேங்குது, எதுக்காக ஃபைன் போடுறான்னு சொல்கிறது புரிய மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்காம இதுக்காக ஃபைன் இதுக்கு ஃபைன் தான், இதுக்கு நீங்கள் பே பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இது வந்து 2-3 இடத்துல நாங்கள் பார்த்தோம். ஜிஸ்பாலே நாங்கள் பார்த்தோம். ஒரு கடைக்கு நாங்கள் போகிறோம், போயிட்டு கேட்கும்போது அங்கே ஜிஸ்பா எங்கே இருக்குங்க, லே மணாலி, அதாவது நம்ம வந்துட்டு ரொட்டாங் பாஸ்லாம் தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா ஜிஸ்பா நம்ம ரூம் எடுக்கணும். நைட் ரூம் எடுத்துருந்தோம். ஸோ ஒரு கடைக்கு போய் கேட்கும்போது ஒரு நல்லா படித்த பசங்க மாதிரி இருந்தாங்க. அவங்ககிட்ட பேசினா அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஹிந்தி தான் வந்து இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ், ஏன் நீங்கள் ஹிந்தி பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்பா ஹிந்தி வந்து இது வந்து இந்தியன் லாங்குவேஜே கிடையாது, நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது. ஹிந்தி வந்து ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தான். நீங்கள் இந்தியாவுக்குள்ள நிறைய விதமான லாங்குவேஜ் பேசுகிறாங்க. சவுத்தில் நாங்கள் தமிழ் பேசுவோம், கன்னடா பேசுவோம், மலையாளம் பேசுவோம், தெலுங்கு பேசுவோம். ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது, எங்கள் ஊரில் ஹிந்தியில் நாங்கள் யாரும் பேச மாட்டோம் அப்படின்னு. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல. இந்தியாவுக்கு வந்து நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி தான் அப்படிங்கிறத நம்பிட்டு இருக்கிறாங்க. ஓ மை காட், நம்ம அந்த ஸ்டேட்டை தாண்டி வரும்போது தான் நமக்கு தெரியுது, ஒரு வேளை நம்ம ஹிந்தி கற்றுக்காம போனோம் நம்ம தப்பா, இல்லை உண்மையிலேயே நம்ம இதை ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு வந்து மனசு ஒத்து வரலையா, இல்லை என்னங்கிறது ஒன்று புரியல. ஆனால் சவுத் இந்தியா நம்ம தாண்டணும் அப்படின்னா ஹிந்தி தெரியலன்னா கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டங்க. ரூம்ஸ் எடுக்க நம்ம ஈஸியாக ஏமாற்றிடுவானுங்க. 1000 ரூபா 2000 2500 இஷ்டம்னா இல்லாட்டி போ அப்படின்றானுங்க. ஏன்னா ஏதாவது குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்க போனாலுமே ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டாங்க. அது தெரியுது பையனுக்கு அந்த பொம்மை பிடிச்சிருச்சு, அதை நம்ம எப்படி நம்ம வாங்கி தான் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நமக்கு ஹிந்தி பேச தெரியாதனால வெளியூர்காரனா இதான் ரேட்டு அப்படின்றாங்க, கம்மியாக பண்ண மாட்றாங்க. ரொம்ப இதாக தான் இருக்குது. நார்த் இந்தியாவால் கொஞ்சம் அளவு யாராவது ஹிந்தி தெரிஞ்சாலும் நம்ம கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்கள பேச வச்சு நம்ம சமாளிச்சிடலாம். இல்லைன்னா ஹிந்தி ரொம்ப 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 மஸ்ட்டு. ஏன்னா வேறு யாருக்கும் இங்கிலீஷ் இங்கே பெருசாக யாருக்கும் பேச மாட்டாங்க, தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்த எக்ஸ்பீரியன்ஸில் அதுதான். ஓ ஆட்டுக்குட்டி, நாட்டுக்குட்டியா நாயா? நாய் நாய் நாய். எப்பா சாமி, அது பாட்டு வண்டி வந்து ஒரு எப்படி நின்றுருக்குது. ஸோ நமக்கு இன்னும் டெல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 169 கிலோமீட்டர் இருக்குது. டைம் வந்து 8 ஆகிடுச்சு. ஸோ கடந்த 70 கிலோமீட்டராக எங்கேயுமே வந்து ஒரு டீ கடை இல்லைங்க இந்த பக்கம். நானும் டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஸோ நோ மோர் டீஸிங்க. ஆக்சுவலி இங்கே டீயை விட எல்லா இடத்துலையும் அந்த சுகர் கேன் ஜூஸு, அதுக்கப்புறம் அந்த லைம் சோடா அதுதாங்க வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு 10 அடிக்கு 10 அடி தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் கேன் மெஷின் வச்சு ஒரு ஆள் நின்றுட்டே இருப்பாங்க. கையில் சுற்றி குடிக்கிறாங்க. மேபி இங்கே இருக்கவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். இல்லை அப்படி இல்லை கார்த்தி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 44 டிகிரி வெயில் அடிக்குது. எவன் டீ குடிப்பான்? ஐயோ, வெளியே இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு உட்காந்த இடத்துல அந்த அனல் காற்று அடிக்குது.
இல்ல உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா சிமெண்ட் ஷீட் அந்த புது பில்டிங் அத உங்களுக்கு வீடியோல ஆட் பண்றேன் பாருங்க. அது எடுத்தியா? எடுத்து ஃபர்ஸ்ட் உள்ளத உட்கார்ந்திருந்தோம்னா அந்த ஹீட் தாங்க முடியல. பயங்கர ஹீட். एक्चुअली அது புதுசா ஒரு தாபா ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க முன்னாடி டெக். அது பார்க்கிறதுக்கெல்லாம் நல்லா அழகா இருந்தது. அதனால தான் சரி நாங்க போனோம். அங்க போய் பார்த்தா நம்மளுக்காக ரைஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. சப்பாத்தி தான் இருக்கு. நாங்க போனப்ப எங்க பார்த்தோன்னே சரி சொல்லணும்னு சொல்லிட்டு ரைஸ் வச்சு கொடுத்தாங்க. நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆமா என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்தாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி காசு வாங்கிட்டாங்க. 880 rupees. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 880 ரூபாயாடா. இல்ல தண்ணி கேனே நம்ம 4 கேன் வாங்குவோம். தண்ணி கேன் 4 விட 80 ரூபாய் போயிடுச்சு விடு. 800 ரூபாய். இதே நம்ம ஊர்ல அன்லிமிட்டெட் மீல்ஸ் 180. ஆமா கரெக்டா? ஆமா எழில் வேற கீழே விழுந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ரைஸ் கொடுக்குறாங்க. அந்த ஒரு பிளேட் ரைஸு 4 ரூபாய் 5 ரூபாய் அவ்வளோதான் வருது. நம்ம அவ்வளோ எனக்கெல்லாம் அவ்வளோதான் பத்துச்சு. ஆனால் அதுக்கு ராஜ்மா வந்து தனியாக வாங்கணும். 160 to 180 சார்ஜ் நம்ம ஊர் ஹோட்டலெல்லாம் பாராட்டணுங்க. நான்லாம் சாம்பார் ரசம் மோர் தயிர் அதுக்கப்புறம் திரும்ப சாப்பாடு வாங்கி மோர் அதுக்கு சார்ஜ் பண்ண பொரியல் வைப்பாங்க. 4 வகையான பொரியல் வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா 180 rupees. கூடவே ஒரு ஸ்வீட் இல்லைன்னா ஒரு பாயசம் அப்பளம் எல்லாம் இங்கே ஃப்ரீ. அங்கெல்லாம் அந்த அப்பளமா ஆட் பண்ண மட்டும் இல்லை அதெல்லாம் காசு தானே. அப்பளம் காசு. அதாவது பஞ்சாபோட ஸ்பெஷல் பப்படம் பப்பட்டு அதான் நம்ம ஊர் அப்பளம். அந்த அப்பளம் மசாலா அது என்னது சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு கையிலேயே வந்து செஞ்சாங்க. ஹேண்ட்மேடு. மெஷின் மேட் இருந்தால் ரேட்டு கம்மி. ஹேண்ட் மேட்னா ரேட் அதிகம். ஸோ நார்த் இந்தியா நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ நடந்த எக்ஸ்பென்ஸுக்கும் இப்போ இருக்கிற எக்ஸ்பென்ஸுக்கும் ட்ரிபிள் மடங்குல இருக்கு. நான் 700 ரூபாய் 800 ரூபாய் தாண்டி ரூம் ஸ்டே நான் எடுத்ததே இல்லை. நல்லா இருக்கும் இத்தனைக்கும். பட் இவனுக்கு 2500 ரூபா நான் கொடுத்து ரூம் எடுத்தாலும் அங்கே துப்பி வச்சுக்கிறானுங்க. நீட்டாக இல்லை ரூம்ஸ் எதுவுமே நீட்டாக இல்லை. ப்ராப்பராக எதுவுமே இல்லை. அம்பாலா வந்துட்டோமா? ஸோ ஃபேமிலியாக நார்த் இந்தியா ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 40,000 ரூபாய் தனியாக ஒதுக்கி வச்சுருக்கேன். எப்படியும் போயிடும். ஒரு கிளியர் பிளான் இருந்தாலுமே வந்து நான் ரொம்ப கிளியர் பிளான் பண்ண வந்தேன். லாஸ்ட் இயர் நான் என்ன போனோம் அதுலேருந்து ஒரு 20% எக்ஸஸாக நான் வந்து வச்சுருந்தேன். ஓகே ரூம் வந்து லாஸ்ட் டைம் 1000 ஹையஸ்ட் வச்சு 1000 இப்போ 1200 இருக்கும் 1300 இருக்கும் பர் டே. ஓகே அதுக்கு ஒரு கால்குலேஷன். ஃபுட்டு லாஸ்ட் டைம் நான் ஒரு ஆள் சாப்பிடும்போது 50 ரூபா வந்தாலே அதிகம் தான். 50 ரூபா to 100 ரூபா. சில நாள் நான் வந்து சப்பாத்தி கூட வந்துட்டு இந்த தால் தடக்கா ஆகணும் 150 ரூபா. மத்தியானம் பெருசாக நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா ட்ராவலில் இருந்ததுனால. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாலேருந்து 600 ரூபா இருந்தால் போதும் நல்லா சாப்பிட்றலாம். ஏன்னா நம்ம குக்கிங் பண்ணி நம்மளே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதனால் பெருசாக செலவாகாது அப்படின்னு. பட் மார்னிங் எடுத்தாலும் 700 வருது. நைட் எடுத்தாலும் ஒரு 800 வருது. இதெல்லாம் ரொம்ப ஹியூஜ் எக்ஸ்பென்சஸ். நேற்று ஒரு நாள் மட்டும்தான் நல்லா சாப்பிட்டுமே 400 சம்திங் தான் வந்துச்சு. வாட்டர் பாட்டிலோட சேர்த்துனா 500 தான் வந்தது. மற்றபடி அப்போ அதுவும் மார்னிங்லாம் நாங்கள் சாப்பிட்டோமே அந்த ஒரு ஹோட்டலில் பெரிய ஹோட்டலில் 1500 1200 சம்திங் கரெக்டாக தெரியல. இத்தனைக்கும் 4 வந்துட்டு இது வாங்குறோம். ஆலு பரோட்டா 2 அதுக்கப்புறம் கோபி பரோட்டா நம்ம 2 பீஸ். அதான் 2 பிளேட்டு. ஒரு பிளேட்டுக்கு 4 பீஸ். அதான் பெரிய சப்பாத்தியை 4 கட் பண்ணி தருவாங்க. அவ்வளோதான். அதுக்கு வந்து தால் தடக்கா கொடுக்குறானுங்க. குண்டா பெருசாக இருக்கு. ஆனால் உள்ள ஊத்துறது சட்னி அந்த குழம்பு வந்து கம்மியாக தான் இருக்கு. ரீஃபில் பண்ணி கொடுறான்னா நீ மறுபடியும் 265 ரூபா பே பண்ண அப்படின்றான். அப்பா சாப்பாடு விஷயத்தில் எப்படி நார்த் இந்தியன்ஸ் இவ்வளோ தூரம் கொடுத்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது. பெரிய ஹோட்டல் போனால் நம்ம தப்பு ரேட் அதிகம் தான். பட் ஆனால் 265 ரூபா கொடுத்தும் நமக்கு அது ரீஃபில் பண்ணி தர மாட்டுறாங்க. அதுவே நேற்று நாங்கள் ஒரு சின்ன ஹோட்டல்ல சாப்பிடும்போது அவங்க வந்து கேட்டு ரைஸ் வைக்கவா குழம்பு வைக்கவா மறுபடியும் ரைஸ் வைக்கவா. பகல்காம் போகும்போது ஒரு தாத்தாங்க பஞ்சாபி அந்த இது கட்டியிருந்தாங்க. தலைக்கு இது கட்டியிருந்தாங்க. மேபி பஞ்சாபியா இருக்கலாம் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல. பட் அவங்க ரைஸை வச்சுக்கிட்டே இருக்காங்க. சாப்பிடுங்க பாப்பா சாப்பிடுங்க. தால்ல வெறும் 385 ரூபா தான் ஆச்சு அவங்க கிட்ட. சின்ன கடை எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம பெரிய கடை கிளன்லியஸ் எதுக்கு நம்ம பெரிய கடைக்கு போனால் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம போவோம். ஸோ நம்ம எங்கே வேணாலும் போய்க்கலாம். பட் ஃபீமேல்க்கு வந்து போகணுன்னா ஒன்று இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல் போகணும். இல்லைன்னா நீட்டாக அது போனால் கொஞ்சம் நீட்டாக அது இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம போகிறோம். அங்கே போகும்போது பில்லு தீட்டி எங்கேயோ வந்து வச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக
கார் டிரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 40,000 நீங்கள் ஒதுக்கி வச்சு. நான் 20,000 தான் எடுத்து வச்சேன் அன்எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பென்சஸ்னு. அது நான் போகிறதுக்கு முன்னாடியே பையனில் முக்கால்வாசி காணாமல் போயிடுச்சு. ரூம் வந்து நான் 20% வந்துட்டு ஐக்கா இருக்கும், 20 to 25%. 1000 ரூபா ரூம் போனோம், அதிகபட்சம் 1000 ரூம் எடுத்தேன். அது சூப்பராக இருந்துச்சு. எங்கெல்லாம் போனோம், எந்தெந்த ஊரில் போய் ரூம் எடுத்தோம் அந்தந்த ஊருக்கே தான் நான் போனேன். ஸோ அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹோட்டல் ப்ரைஸஸ் அதிகமாகிடுச்சு. இருக்குது, கம்மியாக இருக்குது, ஆனால் க்ளன்லினஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபேமிலிக்கு ஒத்து வர பசங்க நம்ம எங்கே வேணாலும் ரோட்டில் போட்டு தூங்கிக்கலாம், இல்லை ஏதோ மோசமான ரூம் கிடச்சா நம்ம இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஃபேமிலியாக போகும்போது குழந்தை எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இல்லையா. தண்ணி மெயின், தண்ணி எங்கேயுமே வந்து தண்ணி மாற்றி குடிச்சிடவே கூடாது. பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிடணும். பாட்டில் தண்ணியே சப்பையாக தாங்க இருக்கு. அதுவாக இதான் பியூரிஃபை பண்ணியிருப்பாங்க, நம்பலாம்ல. ஆமாம், யாருக்குடா தெரியும் நல்லது பண்ணுறாங்களா கெட்டதில் பண்ணுறாங்களா. சாக்கடை தண்ணி பண்ண மாட்டாங்க தாங்க. அந்த தண்ணி பியூரிஃபையாக இருக்குமா, அந்த தண்ணி எங்கே பிடிக்கிறாங்க, அந்த ஐஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாகா பார்டர் போகும்போது அந்த ஐஸை தூக்கி ரோட்டில் வீசி விட்டு போகிறாங்க. அதெல்லாம் கட் பண்ணி கடை வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு இங்கே பஞ்சாப்ல கோல்டன் டெம்பிளில் குடிச்ச அந்த இது என்ன வாங்கி கொடுத்த லைம் சோடாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐஸ் தான் டப்பாவில் போட்டு வச்சிருக்கானுங்க. அதை குத்தி அந்த இதுக்குள்ள டம்ளரில் போட்டு கொடுக்குறாங்க. ஐயோ, நாங்கள் ஐஸ் வேணான்னு சொன்னால் ஐஸ் எல்லாம் போட மாட்டேன்றாங்க. குடிக்க நல்லா இருக்காது, போட மாட்டேன் அப்படின்றாங்க. ஆமாம் தங்க, கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க, ஐஸ் போடலாம் ஜூஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் கோல்டன் டெம்பிள் போனேச்சு, அதாவது அமிர்தசரில் இருக்க கோல்டன் டெம்பிள் போனீங்கன்னா சுற்றி ஒரு 200-300 கடைங்க இருக்குங்க. பெஸ்ட்டு ஹேண்ட்பேக்ஸு, ஸ்லிப்பர்ஸு, ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே வாங்கிக்கலாம். ஆமாம், டாய்ஸு, இவங்க டாய்ஸு 450 ரூபாய்க்கு ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், 400 ரூபாய்க்கு. ஆமாம், குல்ஃபி வேறு, குல்ஃபியில் கரெக்டாக சொல்லு, ஆனால் படிப்பில் தானே சொல்ல மாட்டேன். கோல்டன் டெம்பிள் சூப்பராக இருந்துச்சு, நைஸ். இன்னைக்கு ஒரு பர்ச்சேஸும் சரி. ஆனால் அந்த ஆட்டோக்காருக்கு இந்த வெயிலில் 400 ரூபா கொடுத்த ஜாஸ்தி தான். ஒரு 250 ரூபா 300 ரூபா கொடுத்துருக்கலாம். அவர் ஆக்சுவலி எங்களை கொஞ்சோண்டு தான் ஒரு ரவுண்ட் அடிச்சு கூப்பிட்டு போய் இறக்கி விட்டாரு. 100 200 வாங்கியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் 200 தான் சொன்னாங்க ஒன் டைமுக்கு. ஃபஸ்ட்டு 200 நாங்கள், அதுக்கப்புறம் 500 நாங்கள், அதுக்கப்புறம் சரி ஓகே 400னா ஓகே அப்படின்னாங்க. அவங்களாம் 2 வேக்கு வந்து 400 கொடுங்க அப்படின்னு கேட்டது. சரினாங்க. 2 வே இங்கே அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு துணி கடை போய் விட்டாங்க. அங்கே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் அதில் ஒரு கமிஷன் போகும். அதுதான் அவங்க நம்ம 1500க்கோ 1200க்கோ பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு 10% கமிஷன் எதுவும் போகும் போல இருக்குது கூப்பிட்டு போய் விடுறதுனால. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச கடைக்கு தான் கொண்டு போய் கூப்பிட்டு போய் விட்றாங்க. அதுக்கப்புறம் கோல்டன் டெம்பிள் இறக்கி விட்டாங்க. நாங்கள் சுற்றி ஒரு 2 மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து ஏறி நம்ம கார் பார்க்கிங். எனக்கு தெரியல, லாஸ்ட் டைம் எனக்கு தெரியலைங்க 2 வீலர் இருக்கிற காருக்குலாம் தனி பார்க்கிங் இருக்குன்னு சொல்லிட்டு. அமிர்தசரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் டெம்பிளில் கார் பார்க்கிங் பிரச்சனையே இல்லைங்க, சேஃபு. தனியாக ஒரு மேம்பாலமே கட்டியிருக்கிறாங்க கார் பார்க்கிங் போகிறதுக்கு. நான் வீடியோ எடுத்தேன்னா என்னென்னு எனக்கு தெரில, ஆனால் தனி கார் பார்க்கிங்கே இருக்குங்க. அதுக்குன்னே தான் ரோடு போகுது, பாலமே கட்டி வச்சுக்கிறாங்க. பா இன்ஸ்டா 360ல எடுத்தோமா? கொஞ்சம் எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஃபோனில் தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். இன்ஸ்டா 360 எடுத்தோம், கோயிலுக்கு வரும்போது எடுத்தோம். இல்லை எனக்கு பழசாக இப்படி ட்ரிப்பு முடியறதுனால வந்து நான் பெருசாக வீடியோஸ் நாங்கள் எதுவும் எடுக்கலை. சரி ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு, முக்கியமான விஷயம் வந்தால் மட்டும் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். மேலே என்ன இருக்குன்னு தெரியல, அப்புறம் இது போட்டு வச்சுருக்கானுங்க. தண்ணி நீ ஊதும் எப்படிதான் அப்படி மேலே ஒன்று இருக்கு. இவ்வளோ பெரிய குகையா?
டனல் தான் போ, டனல் தான். டெல்லிக்குள்ளேயே டனல் இருக்குது. நம்மளுக்கு தான் தெரியும். இங்கே அப்படியே நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி க்ரீனு ஆரஞ்சு ஒயிட் எங்கே இருக்குது? ஒயிட் வந்து லெட்டர்ஸு. இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு டனல் கிராஸ் ஆனாலும் அங்கெல்லாம் சைடில் ரொம்ப டிசைனாக இன்னோவேட்டிவாக போட்டிருந்தாங்க. இங்கே வந்து சும்மா ட்ராயிங் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. போலாம் நடிச்சிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு விட்டு அடிச்சு திரும்ப அந்த ரோடு போகுது பாரு. அந்த ரோட்டில் போகணும். கண்டி 20 ஸ்டார்டிங் சொல்லி பேசு. டே 19ஓட கண்டினியூ அண்ட் 20ஓட ஸ்டார்ட்டுங்க. இது நேற்று டெல்லி வந்தோன்னா பயங்கர டயர்ட் ஆகிட்டோங்க. நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். வந்த உடனே ரூம் பிடிச்சது, படுத்து தூங்கிட்டோங்க. வேறு எதுவுமே நாங்கள் யோசிச்சு கூட பார்க்கல. என்னடா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், இங்கே வந்துட்டோமா இல்லையான்னு எதுவுமே நம்ம சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு கூட நினைக்கலாம். அவ்வளோ டயர்டாக இருந்தால் தூங்கிட்டுங்க. இப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகி எங்கே தெரியுமா கிளம்பி போக போகிறோம்? சரோஜினி மார்க்கெட் போக போகிறேங்க. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரோஜினி மார்க்கெட்டில் பயங்கரமான நிறைய கடைங்க இருக்கும். அதே மாதிரி ரேட் எல்லாமே கொஞ்சம் சீப்பாக இருக்கும். நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அதனால தான் இன்றைக்கி போகலான்னு சொல்லி கிளம்பிட்டேங்க. பாருங்கள், எழில் எனக்கு முன்னாடி குளிச்சு ரெடி ஆகி டயர்டாகி படுத்தாரு. எழில் எந்திரிச்சு உட்காருங்க. எழிலாதீங்க, அதெல்லாம் என் முடி தான். அதாவது ஆல்ரெடி முடி கொட்டும். இந்த ட்ராவலில் நிறைய தண்ணி, ஆனால் ஒரே ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன். முடி பார்த்தீங்கன்னா அளவு கடந்து கொட்டி கொண்டு இருக்கிறது. வீட்டுக்கு போகும்போது அதுதான், வீட்டுக்கு போகும்போது மண்டையில் முடி இருக்குமான்னு தெரியல. எக்கச்சக்கமாக கொட்டுது. பார்த்து வளர்த்த முடி இப்படி போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் சங்கட்டமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, முடிதானே போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி மனநிலைமைக்கு வந்துட்டுங்க. என்றைக்கா இருந்தாலும் கொட்டக்கூடிய முடிதான். கொட்டுடா, உன்னால் எவ்வளோ முடிதோ கொட்டுடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நாங்கள் சரோஜினி மார்க்கெட் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வெளியே போய் ஒரு நல்ல கடையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணுங்க. நைட்டு டின்னர் சாப்பிடாம படுத்து இப்போ பயங்கரமாக பசிக்குதுங்க. சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம், நேற்று கண்டினியூஸாக 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாங்க. அம்ரிஸ்டர்லேருந்து டெல்லி நான் ஸ்டாப். அதாவது இடையில மட்டும் எழில் ரெஸ்ட் ரூம் வருதுன்னு ஒரு 2-3 டைம் ஸ்டாப் பண்ணான். அது மற்றபடி எங்கேயுமே நாங்கள் நிறுத்தல. ஒரு டீ காஃபி குடிக்க கூட நிப்பாட்டல. எழில் தூங்கிட்டா, நாங்கள் யாரும் தூங்கல. அவர் சுத்தமாக தூங்கவே இல்லை. தூங்காமல் வண்டி ஓட்டிட்டு வந்தார். 2 மணிக்கு சாப்பிட எடுத்தோமா? 2 மணிக்கு ஒரு புதுசாக ஒரு தாபா ஓப்பன் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல, அந்த தாபாவில் சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் எங்கேயுமே நிப்பாட்டவே இல்லை. கண்டினியூஸாக ஓட்டணும் கட்டினா நைட்டு ஒரு 11-11:30க்காவது டெல்லி வர முடியும். 9:45 வந்துட்டோம். ஐயோ ஆமாங்க, மேம்பாலத்தை ஸ்கிப் பண்ணா எங்கெங்கயோ போகுது. எங்க மேம்பாலம் அப்படியே புதுசாக எங்கெங்கயோ போய் கட்டி வச்சிருக்காங்க. எங்கே போகணும், எங்கே மேப் 2 லைன் ஒரே மாதிரி காமிக்குது. இந்த கீழே இறங்கவா மேலே இறங்கவான்னு தெரியாமல் ஒரு டெல்லியே நைட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். இல்லைன்னா நாங்கள் எப்போ 9 மணிக்கெல்லாம் வந்திருப்போம். 10-11 மணி 11:30 ஆயிடுச்சு வரும்போது இங்கே. அது இல்லாமல் நேற்று நைட்டு வேற கார்ல கார்ல விட்டுட்டு நான் ரூம் கேட்கறதுக்கு வந்துட்டேன். ஒரு 3 போலீஸ் இவங்க சுத்தி போட்டாங்க காரை. இன்னாடி நம்பர் பிளேட் டென்ட் ஸ்கின் வந்து கார் ஓபன் பண்ண வரை கீ கத்து லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. வெளியில வேற தூங்கிட்டு இருந்தா ஃபோன் பண்ணி, கார் நான் ஓபன் பண்ணவா, போலீஸ் வந்துட்டாங்க, ஓபன் பண்ணா இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரேன். 3 போலீஸ்காரங்க, அது டிராபிக் போலீஸ் எல்லாம் நார்மல் இந்த பேட்ரோல் போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி இது டிண்டர் கிளாஸ் போட்டு இன்வால் நம்பர் பிளேட் ஃபைன் பே பண்ணாங்க. நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேங்க. வெள்ள சட்டை போட்டவங்க ஆல்ரெடி நான் பே பண்ணிட்டேன். எத்தனை பேருக்கு பே பண்றது எனக்கு தெரியல, ஸ்லிப் ஆனா எனக்கு கொடுக்கலீங்க சார் அப்படின்னு. சரி ஓகே, டிண்டருக்கு நீங்க பே பண்ணல சார், எதுக்கு ஃபைன் வாங்கினாங்க எனக்கு தெரியல, மொத்தமா காசு கேட்டாங்க நான் கொடுத்துட்டேன். பட் இது நாங்க டெல்லி எப்போ வந்தது 10 நாளைக்கு முன்னாடி கதையை நான் இப்ப சொன்னேன். அவரு கிளம்பி போயிட்டு இல்லைன்னா நேற்று ஒரு 1200 குழந்தை தூங்கிட்டு இருக்கு, பேபி ஸ்லீப்பிங்காட்டி சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். நேற்று ஒரு 3000 ஃபைனு கலந்து 3 பேர் வந்திருந்தாங்க போலீஸ். ஆனா அவங்களுக்கு ஃபைன் வாங்க ரைட்ஸே கிடையாது, பேட்ரோல் போலீஸ். மேபி தெரியல இங்க எப்படின்னு சொல்லிட்டு டிராபிக் போலீஸ் வாங்கல, இதே டிராபிக் போலீஸ் தான் வாங்குனாங்க. இது பேட்ரோல் போலீஸ் பைக்ல சுத்துவாங்கல்ல, அவங்க ஏதோ காசு மட்டும் பாக்கலாம்னு பார்த்தாங்க. நான் வெள்ள சட்டை போலீஸ் கார்டு போட்டு கொடுத்துட்டேன். சரி சாப்பிட போலாங்க, பயம். சரி நாங்க சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்றோம். மேல கொட்டிக்காத.
ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு எனக்கும் எழிலுக்கும் வெஜ்ஜு கிரில் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிட்டோம். இவர் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காரு? ஆனியன் உத்தப்பம் பாதி முடிஞ்சிருச்சு. ப்ரோ வந்து பிளெயின் தோசை. பேப்பரை விட மோசமாக ஒரு இங்கே டெல்லி வந்திருக்கிறீங்க எப்படி? ஸோ எழில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏன் எழில்? சாம்பார் நல்லா இல்லை, சட்னி ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு சட்னி மட்டும், தக்காளி சட்னி மட்டும் தான் கொஞ்சம் நம்ம ஊரோட சூப்பராக இருக்கும். ஆனால் ப்ரோ அது சாப்பிடவே இல்லை. எது நல்லா இருக்கோ சாப்பிட மாட்டோம். பாவு மட்டும் தான் சவுத் இந்தியன், சவுத் இந்தியன் கிடையாது. பாவு வேணா சொல்லிக்கலாம். சரி சாப்பிடுவோமா? போகலாம் சார். மணி 11 ஆச்சு. நாங்கள் இப்போ வந்துட்டு இருப்பா நாங்கள் இப்போ வந்து சரோஜினி மார்க்கெட் போகிறதுக்காக மெட்ரோ வந்துட்டோங்க. ஆட்டோவில் போனால் காஸ்ட்லியாக இருக்கும், அதனால் மெட்ரோவில் போய்க்கோங்க கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு அங்கே ஹோட்டலில் இருக்க ஒரு அண்ணா சொன்னார். அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். பா இங்கே பாருங்க. ஹாய், திரும்பி பார்த்து சொல்லணும். டிக்கெட்ஸ் ஓகே வாங்கிட்டோங்க. ஸோ ஃபஸ்ட்டு போய் டிக்கெட் வாங்க போகிறோம். கண்ணாடி போட்டுக்கோ, கண்ணாடி போட்டுக்கோ. சரி போ போ போ, ஒன்றும் ஃபைன் போட மாட்டாங்க போ. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டோங்க. ஆனால் இங்கே எல்லாமே ஹிந்தியில் எழுதி வச்சுருக்கீங்க. ஏதாவது இங்கிலீஷில் எழுதுனா தானே எங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா பி அவேர் ஆஃப் பிக் பேக்கெட்ஸ், டேக் கேர் ஆஃப் மொபைல் அண்ட் பர்சன் போட்டிருக்காங்க. அதனால் பத்திரமா வச்சுக்கணும். முதல்ல நான் பத்திரமா என் ஃபோனை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். மேலே வந்து ஃபுல்லாக ஹிந்தியில் தாங்க எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு இங்கிலீஷில் எழுதியிருந்த அளவுக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம், ஹிந்தியில் எழுதினங்காட்டி தெரியாது. இப்போ வந்து 5 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் மெட்ரோ ட்ரெயின் வரும் அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அந்த ட்ரெயினில் போகக்கூடாது, நம்ம இந்த பக்கம் ட்ரெயினில் தான் போகணும். இல்லைங்க பாரு, ரெடியா? சரி 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 கட்டி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகணுங்கிறது அந்த ரெட் லைன் நிற்கும் போது தெரியும். இப்போ எந்த ஸ்டேஷன்ப்பா? டெல்லி கேட்டு. டெல்லி கேட். பிங்க் லைன் மாறணும், லாஜ்பத் நகரில் இறங்கி அங்கேருந்து பிங்க் லைன் மாறி சரோஜினி நகர் போகணும், சரோஜினி நகர் மார்க்கெட் போகணும். ஆனால் அந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்ரோ ட்ரெயினில் வந்துட்டு எதையே தொடக்கூடாது எழுதி போட்டுக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா லைன்ஸ் இப்படி தெரியுது. அப்படியே ரீட் பண்ணுப்பா. This station is Delhi Gate. Doors will open. Okay. கடையா இல்லை இது கடலாப்பா? அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸை குவிச்சு வச்சுருக்காங்க. எல்லாமே 100, 200, 50 ருபீஸ்க்கெல்லாம் ஷர்ட்டுங்க. என் வாழ்நாளில் 50 ரூபாய்க்கு சட்டையெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. 50 ரூபாய்க்கு சட்டை, 100 ருபீஸ்க்கெல்லாம் டிஷர்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. 300 ருபீஸ்க்கு ஹேண்ட்பேக்கு அட்டகாசமாக இருக்குது. ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே அப்படியே கலர் கலராக டிசைனாக அப்படியே ஹைஃபையாக இருந்ததுங்க. இது எல்லாத்தையும் இன்றைக்கி நாங்கள் டெல்லியில் இருக்க சரோஜினி மார்க்கெட்டில் தான் விசிட் பண்ணோம். அவ்வளோ ப்ராடக்ட்ஸுங்க. இங்கே பாருங்கள், இந்த பேகு ஃபுல்லாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது போக இந்த ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லுக்காக இருக்குது. அந்த பெல்ட் எல்லாம் ஓகே. இந்த ஹேண்ட்பேக் எவ்வளோ லுக்காக இருக்குது. ஜஸ்ட் 300 ருபீஸ் தாங்க. ஸ்லிங் உள்ளே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஹேண்ட்பேக் நான் கோயம்புத்தூரில் நான் கேட்டிருக்கேன். 800, 500 எல்லாம் சொன்னாங்க ஷாப்பில். அப்படியே ஷாக்காக இருந்தது. என்னடா அது 1000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஹேண்ட்பேக் எல்லாம் இங்கே வெறும் ஜஸ்ட் 300 ருபீஸ்க்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்த்த பிளேஸுங்க. சீரியஸ்லி என்னால் நம்ப முடியல. அங்கே போயிட்டு ஐயோ காலு தரையிலேயே நிற்கல. எந்த கடை வாங்கலாம், அந்த போய் வாங்கலாம், அங்கே வாங்கலாம், இங்கே வாங்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ வாங்கிட்டு தெரியுங்களா. நான் எல்லாத்தையும் நம்ம கோயம்புத்தூர் வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். உங்களில் யாராவது சரோஜினி மார்க்கெட் போயிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய். இப்போ தாங்க டெல்லியில் இருக்க சரோஜினி மார்க்கெட் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வர்ற வழியில் பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோங்க. எப்போ சரோஜினி மார்க்கெட் எப்படி இருக்குது தெரியுமாங்க? கடல் மாதிரி கடை இருக்குங்க. எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரில. எல்லாமே வெரி சீப்பாக, ரொம்ப சீப்பான அமௌண்ட்டில் இருக்குங்க. 200க்கு ஜீனு, 50 ருபீஸ்க்கு ஷர்ட்டு, 100 ருபீஸ்க்கு டிஷர்ட்டு, என்னென்னமா வச்சுட்ருக்காங்க தெரியுங்களா. சொல்ல போனால் நாங்கள் இவ்வளோலாம் வாங்குவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த பேகு ஃபுல்லாக வாங்கியிருக்கேன். அது போக இங்கே ஒரு பேகு, அது போக இன்னொரு பேக் பின்னாடி இருக்கு. எப்பா எல்லாமே ரேட் கம்மிங்க. இது வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சரி ஓகே வெயிட்.
நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் கண் கூட பார்க்கும்போது எங்களால் முடியலைங்க. இதை வாங்கலாமா இதை வேணாமா யோசிக்கவே முடியல. பார்க்குறதெல்லாம் வாங்கி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஐயோ இங்கே இருந்தோம்னா திருப்பி ஊர் போக காசு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டோம். ஆனால் வர்த்துங்க சரோஜினி மார்க்கெட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு பர்ச்சேஸ் நிறைய ப்ராடக்ட்ஸு, கிளாத்ஸு, ஆக்சசரிஸு, ஹேண்ட்பேக்ஸு, நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. வாட்டர் பாட்டில்லாம் க்யூட்டாக இருந்ததுங்க. 150க்கெல்லாம் அழகாக ஒரு பாண்டா வாட்டர் பாட்டிலெல்லாம் இருந்தது. ஆனால் அது வாங்கலைங்க. வாங்கி எங்கே வைக்கிறது, கார்லேயே வைக்கவே இடமே பத்தாது. அதனால அதெல்லாம் வாங்கலை. அதுக்கப்புறம் எழில் வந்து ஒரு குட்டி ஃபேன் கேட்டான். அந்த குட்டி ஃபேன் வாங்கினோம். அதை தான் தேடிட்டு இருக்கோம். சீரியஸ்லி வர்த்துங்க, வர்த்து பிளேஸ். ஆக்சுவலி எல்லோரும் சொல்லும் போது நம்பலை. நானாக அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா வா இந்த இடத்துக்கு இனிமேல் நம்மளால் வர முடியுமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். எல்லாமே ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் 300க்கெல்லாம் பயங்கர ஹைஃபையாக இருந்ததுங்க. ஒரு நிமிஷம், எப்போ என் ஹேண்ட்பேக் இருந்ததுங்க. இந்த ஹேண்ட்பேக் 300ன்னு சொன்னவங்கனால நம்ப முடியுதான். ஜஸ்ட் 300 தாங்க. உள்ள ஸ்லிங்கை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குது. நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு கோயம்புத்தூர் வீட்டுக்கு போனோன்னு ஒரு ப்ராடக்ட்டும் எங்கெங்கே வாங்கினேன்னு சொல்லி காமிக்கிறேன். வர்த்து பிளேஸ், அதை விட வேறு எதுவுமே இல்லை சொல்கிறதுக்கு. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு. இல்லையே சூப்பராக இருந்துச்சுல்ல? அப்படியா? மூடி இருக்கே. டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சுங்க. தூங்க போகிறோங்க. இன்றைக்கி ஷாப்பிங் எல்லாம் சரோஜினி மார்க்கெட்டில் முடிச்சுட்டு பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. நைட்டு டின்னர் கூட சாப்பிடல. ஏன்னா நாங்கள் மத்தியானம் லஞ்சும் நைட்டு டின்னரும் இடப்பட்ட டைம் ஆனால் 5:30க்கு தாங்க சாப்பிட்டோம். அதனால் பசிக்கவும் இல்லை. இன்றைக்கி சீக்கிரமாக தூங்கினாதான் நாளைக்கு நேரத்துலேயே எழுந்திரிச்சு ஆக்ரா போயிட்டு உடனே ஆக்ராலேருந்து சாகர் ஒரே நாளில் போகலான் இருக்கோம். மொத்தம் 650 kilometers நினைக்கிறேன். நைட் சீக்கிரம் 1 மணிக்கு தூங்கினாதான் நாளைக்கு காலைல 4 மணிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். 4 மணிக்கு கிளம்புனா 4:30 கிளம்புனாதான் சாகர் ரீச் பண்ண. ஆக்ரா போகல, நீ மறுபடியும் செலவெடுக்க பாக்குறான். நான் ஆக்ரா போகல, நான் வந்து டெல்லி டு சாகர் ஓட்ட போறேன். 666 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப வருது. ஸோ டிரைவ் பண்றதுக்கு 15 hours 16 hours சம்திங் வந்து மேப் காட்டுது. ஸோ ஏர்லி மார்னிங் கிளம்புனா ஸோ நான் ஆக்ரா வந்து ஒரு 2 to 3 hours அந்த யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல கிராஸ் பண்ணிட்டேன்னா நான் இது சாகர் வந்து ஈஸியா போயிடலாம். அப்படி சாகர் நான் சீக்கிரம் ஒரு 4 மணிக்கெல்லாம் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா சாகர் டு நாக்பூர் மினிமம் ஒரு 1000 kilometers கிட்ட நான் வந்து ஓட்டலாம் அப்படின்னு நாளைக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். பட் அது நாளைக்கு எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னு தெரியல. நாளைக்கு 4 மணிக்கு கிளம்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. ரூம் வெக்கேட் பண்ணி 4 மணிக்கு 4 மணிக்கு ரூம் வெக்கேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நாகப்பூர் அடிக்கிறோம். நாகப்பூரை மீட் பண்றோம். எஸ், தெளிவா சொல்லு. ஒரு வீடியோ தெளிவா சொல்லு. ஆக்ரா போறோம், உன்னோட மைண்ட் தாட்லாம் சொல்லாத. சரி ஓகேங்க. இப்போ நாங்கள் தூங்க போகிறோம். இதுக்கப்புறம் லடாக் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் கோயம்புத்தூர் போகிற வீடியோஸ் தான் வரும். மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டாடா பாபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.